தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு உள்ளிட்டோரினுடைய சொத்து குவிப்பு வழக்கின் இறுதி விசாரணை தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் சற்று நேரத்திற்கு முன்னதாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் தற்போது உயர்நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை என்பது நாளை மறுநாளுக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்கள். பாலா, வருமானத்துக்கு அதிகமாக சொத்துக்கள் சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கிலிருந்து அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு மற்றும் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம், முன்னாள் அமைச்சர் வளர்மதி ஆகியோருக்கு எதிராக வழக்குகள் தொடரப்பட்டிருந்தது. அதாவது விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றமே நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து அந்த வழக்குகளை விசாரணைக்கு மீண்டும் எடுத்தார். இந்த 4 வழக்குகளும் லஞ்ச ஒழிப்புத்துறை மேற்கொண்ட அந்த மேல் விசாரணை அடிப்படையில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை வழக்கிலிருந்து விடுவித்து அந்த சிறப்பு நீதிமன்றங்கள் பிறப்பித்த அந்த உத்தரவு சட்டப்பூர்வமானதா அல்லது அதனை ஆய்வு செய்ய வேண்டும் என தாமாக முன்வந்து இந்த வழக்குகளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதாக ஏற்கனவே நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தெரிவித்திருந்தார். அதன் பிறகுதான் இந்த வழக்கில் அவர்கள் அனைவருக்குமே நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. அதே போல இன்றைய தினம் முதல், அதாவது இன்று முதல் அவர் 9ஆம் தேதி வரைக்கும் இந்த வழக்குகளிலே இறுதி விசாரணை நடைபெறும் என்றும் ஏற்கனவே அறிவித்திருந்தார். அதன்படிதான் இந்த வழக்குகள் இன்று பட்டியலிடப்பட்டது. ஆனால் அதே நேரத்தில் இந்த வழக்குகளை தாமாக முன்வந்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் விசாரணை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் KKSSR மற்றும் தங்கம் தென்னரசு உள்ளிட்ட சார்பில் ஒரு மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கு சற்று முன்னர் தற்போது விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்குகளை மேற்கொண்டு யார் விசாரிக்க வேண்டும் என்பது தொடர்பாக உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முடிவெடுக்க வேண்டும் என்று தற்போது உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. இந்த ஒரு விஷயத்தை தற்போது உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு தற்போது தெரிவித்தார்கள். இதையடுத்து இந்த வழக்குகளை நாளை மறுநாள் விசாரணையை தள்ளி வைப்பதாக தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஏனென்றால் தற்போது உச்சநீதிமன்றம் என்ன ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளது தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த உத்தரவுகளை முழுவதுமாக ஆய்வு செய்ய வேண்டும். எனவே இந்த வழக்குகளின் விசாரணை மீண்டும் நாளை மறுநாள் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. பலா, நன்றி மதன், விரிவான விவரங்களுக்கு.